सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 27/4/1972 அவ்யக்த பாந்தாதா மதுபன். லக்கி மற்றும் லவ்லி ஆவதற்கான முயற்சி. அதிர்ஷ்டசாலி மற்றும் மிகவும் அன்பானவர் ஆவதற்கான முயற்சி. தன்னை லவ்லியஸ்ட் அதாவது மிகவும் அன்பானவர் மற்றும் லக்கியஸ்ட் அதாவது மிகவும் அதிர்ஷ்டசாலி அப்படி இரண்டுமானவர் என்று நினைக்கிறீர்களா? லவ்லியாகவும் இருக்க வேண்டும் மற்றும் லக்கியாகவும் இருக்க வேண்டும். இந்த இரண்டுமே நான் என்று நினைப்பதினால் எப்பொழுதும் தடையற்றவராக முழு ஈடுபாட்டில் மூழ்கியிருக்கக்கூடிய நிலையை அனுபவம் செய்வீர்கள். ஒருவேளை லக்கியாக மட்டும் இருக்கிறேன், லவ்லியாக இல்லை என்றால் கூட எப்பொழுதும் முழு ஈடுபாட்டில் மூழ்கி இருப்பீர்கள். ஆனால் தடையற்ற நிலையை அனுபவம் செய்ய மாட்டீர்கள். மேலும் லவ்லியாக மட்டும் இருக்கிறீர்கள், லக்கியாக இல்லை என்றால் கூட மேலே கூறிய நிலையின் அனுபவம் செய்ய முடியாது. எனவே இரண்டின் அவசியம் இருக்கிறது. லவ்லி மற்றும் லக்கி இரண்டின் பிராப்திக்காக முக்கியமாக 3 விஷயங்களின் அவசியம் இருக்கிறது. ஒருவேளை அந்த 3 விஷயங்களையும் தன்னுள் அனுபவம் செய்தீர்கள் என்றால் லக்கி மற்றும் லவ்லியாக மிகவும் அன்பானவர் மற்றும் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக அவசியம் இருப்பீர்கள். அப்படி இந்த 2 நிலையின் அனுபவத்தை சுலபமாகவே செய்ய முடிகின்ற மாதிரியான அந்த 3 விஷயங்கள் எவை? அதிர்ஷ்டத்தை உருவாக்க முடியுமா மற்றும் ஏற்கனவே உருவாக்கப்பட்டதாக இருக்குமா? தன்னை அதிர்ஷ்டசாலியாக ஆக்க முடியுமா அல்லது முன்பே யார் அதிர்ஷ்டசாலியாக ஆகியிருக்கிறாரோ அவர்தான் ஆக முடியுமா? தன்னுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்க முடியுமா அல்லது ஏற்கனவே உருவாக்கப்பட்டதின் அடிப்படையில் நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்குமா? அதிர்ஷ்டத்தை மாற்ற முடியுமா அல்லது முடியாதா? அதிர்ஷ்டமில்லாதவராக இருப்பதிலிருந்து அதிர்ஷ்டசாலியாக ஆக முடியுமா? அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக செய்யும் முயற்சியில் வாய்ப்பு இருக்கிறதா? ஆம். அதிர்ஷ்டத்தை எழுப்பிவிட்டு வந்திருக்கிறீர்களா அல்லது அதிர்ஷ்டத்தை எழுப்புவதற்காக வந்திருக்கிறீர்களா? எழுப்பிவிட்ட அதிர்ஷ்டத்தை உடன் எடுத்து வந்திருக்கிறீர்கள் இல்லையா? பின்பு என்னவாக ஆவீர்கள்? எந்த அதிர்ஷ்டத்தை எழுப்பிவிட்டு வந்திருக்கிறீர்களோ அதன் அனுசாரம்தான் தந்தையின் குழந்தையாக ஆகியிருக்கிறீர்கள். ஆனால் தந்தையின் குழந்தையாக ஆவதில் கூட அதிர்ஷ்டத்தின் விஷயம் இருக்கிறது இல்லையா? அதிர்ஷ்டத்தை உருவாக்கியும் வந்திருக்கிறோம், மேலும் உருவாக்கவும் முடியும் என்று. அப்படியா? எப்பொழுது ஏதாவது விஷயத்தில் அதிகமாக முயற்சி செய்து விடுகிறீர்கள் என்றால் உங்கள் உள்மனதில் என்னுடைய அதிர்ஷ்டத்திலோ இதுதான் தென்படுகிறது என்று எப்பொழுதாவது எண்ணம் வருகிறதா? முயற்சி செய்த பிறகும் வெற்றி ஏற்படுவதில்லை என்றால் அதிர்ஷ்டத்திலேயே அப்படித்தான் இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள் இல்லையா? வெற்றி கிடைக்காததற்கான காரணம் என்ன? தன்னுடைய முறைப்படி முயற்சி செய்தீர்கள், இருந்தும் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் பின்பு என்ன கூறுகிறீர்கள்? டிராமாவில் அப்படித்தான் இருந்தது என்று கூறுகிறீர்கள் இல்லையா? அப்படியானால் டிராமாவில் உருவாக்கப்பட்டிருந்த அதிர்ஷ்டத்தை தான் கொண்டு வந்திருக்கிறீர்கள் இல்லையா?
முயற்சி செய்பவருக்கு தன்னுடைய முயற்சி செய்த பிறகும் தோல்வியும் ஏற்பட முடியும் என்று ஒருபொழுதும் நினைக்கக்கூடாது. என்ன முயற்சி செய்தோமோ அது ஒருபொழுதும் வீணாக செல்ல முடியாது என்றுதான் எப்பொழுதும் நினைக்க வேண்டும். ஒருவேளை சரியான முறையில் முயற்சி செய்திருந்தீர்கள் என்றால் அதன் வெற்றி இப்பொழுது இல்லை என்றாலும் எப்பொழுதாவது அவசியம் கிடைக்கும். தோல்வியின் ரூபத்தை பார்த்து இது எனக்கு வந்த பரீட்சை, இதை கடந்து சென்ற பிறகு பரிபக்குவ நிலை வரப்போகிறது என்று அப்படி நினைக்க வேண்டும். எனவே அது தோல்வி இல்லை, ஆனால் என்னுடைய முயற்சியின் அஸ்திவாரத்தை உறுதியாக்குவதற்கான ஒரு சாதனம் ஆகும். எப்பொழுதாவது ஏதாவது பொருளை உறுதியாக்க வேண்டியதாக இருந்தால் அதனுடைய அஸ்திவாரத்தை நன்றாக அடித்து அடித்து உறுதியாக்கப்படுகிறது. அந்த மாதிரி அடிப்பதுதான் பரிபக்குவ நிலைக்கான சாதனமாகும். எனவே தன்னுடைய தனிப்பட்ட முயற்சியில் அல்லது குழுவில், நெருக்கத்தில் அல்லது ஈஸ்வரிய சேவையில் அல்லது 3 விதமான முயற்சியில் வெளியில் பார்ப்பதற்கு தோல்வியின் ரூபம் தென்பட்டாலும் கூட இது தோல்வி இல்லை, ஆனால் பரிபக்குவ நிலைக்கான சாதனம் ஆகும் என்று அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி புயலை புயல் என்று புரிந்து கொள்ளாமல் ஒரு பரிசு என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே கூறியிருக்கிறோம் இல்லையா? படகில் வெடிப்புகள் வருகின்றன, ஆனால் அது முன்னேறி செல்வதற்கான ஒரு சாதனமாகும். இந்த வகையில் தோல்வியில் வெற்றி அடங்கியிருக்கிறது என்று புரிந்து முன்னேறி செல்ல வேண்டும். ஒருவேளை முயற்சி சரியாக இருக்கிறது என்றால் தோல்வி என்ற வார்த்தையே புத்தியில் வரக்கூடாது. நல்லது, லக்கி மற்றும் லவ்லி ஆவதற்காக எந்த 3 விஷயங்களின் அவசியம் இருக்கிறது என்று கூறிக்கொண்டிருந்தோம். அதிர்ஷ்டம் எப்படி உருவாக முடியும் என்று முதலில் இதை யோசிங்கள். நான் அதிர்ஷ்டசாலியா, அன்பானவரா என்று தன்னையே பார்த்து கொள்ளுங்கள். தன்னுடைய அதிர்ஷ்டத்தை ஏன் எழுப்ப முடியவில்லை? அதற்கான மூல காரணம் ஞானம் நிறைந்தவராக இருப்பதில்லை. ஞானம் நிறைந்த நிலையில் அனைத்து விதமான ஞானம் வந்துவிடுகிறது. எவ்வளவிற்கு ஒருவர் ஞானம் நிறைந்தவராக இருப்பாரோ அவ்வளவு அதிர்ஷ்டசாலியாக இருப்பார். ஏனென்றால் ஞானத்தின் ஒளி மற்றும் சக்தி மூலம் முதல் இடைக்கடையை தெரிந்து என்னென்ன முயற்சி செய்வாரோ அதில் அவருக்கு வெற்றி அவசியம் கிடைக்கும். வெற்றி கிடைப்பது இதுவும் அதிர்ஷ்டத்தின் ஒரு அடையாளம் ஆகும். ஒன்றோ அவர் ஞானம் நிறைந்தவராக இருப்பார், அதாவது முழு ஞானம் இருக்கும் முழுமையில் ஒருவேளை ஏதாவது குறை இருக்கிறது என்றால் மிகவும் அதிர்ஷ்டசாலியில் கூட வரிசை கிரமம் இருக்கிறது. ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார் என்றால் மிகவும் அதிர்ஷ்டசாலியிலும் நம்பர் 1 ஆக இருப்பார். செய்யும் கர்மத்தின் ஞானமும் இருக்கிறது மற்றும் தன்னுடைய படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானமும் இருக்கிறது. பரிவாரத்திலும் ஞானி ஆத்மாக்களின் நெருக்கத்திலும் எப்படி வர வேண்டும் என்ற இதன் ஞானமும் இருக்கிறது. ஞானம் படைப்பவர் மற்றும் படைப்பிற்கானது மட்டும் இல்லை, ஆனால் ஞானம் நிறைந்தவர் என்றால் ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு வார்த்தை மற்றும் ஒவ்வொரு கர்மத்திலும் இப்படி வரைத்தான் ஞானம் நிறைந்தவர் என்று சொல்வது. இன்னொரு விஷயம், எவ்வளவு ஞானம் நிறைந்தவராக இருப்பாரோ அவ்வளவே கவனம் நிறைந்தவராகவும் இருப்பார். எவ்வளவு கவனம் நிறைந்தவராக இருப்பாரோ அவ்வளவே அதன் அடையாளமாக மலர்ந்த முகமுடையவராக இருப்பார். ஒருவேளை யாராவது மலர்ந்த முகமுடையவராக இல்லை என்றாலும் லவ்லியாகவும் இருக்க மாட்டார். ஒருவேளை யாராவது கவனம் நிறைந்தவராக இல்லை என்றாலும் லவ்லியாகவும் தென்பட மாட்டார். யார் கவனம் நிறைந்தவராக இல்லையோ அவர் மூலமாக அவ்வப்போது தன்னோடு அல்லது மற்றவர்களின் நெருக்கத்தில் வருவதினால்
ஏதாவது சிறியது அல்லது பெரிய தவறு ஏற்படும் காரணத்தினால் தானும் லவ்லியாக இருக்க முடியாது, மற்றவர்களையும் லவ்லியாக ஆக்க முடியாது. எனவே யார் கவனம் உள்ளவராக இருப்பாரோ அவர் அவசியம் மலர்ந்த முகமுடையவராகவும் இருப்பார். யார் கவனம் நிறைந்தவராக இருப்பாரோ அவர் தன்னுடைய முயற்சியில் அதிகமாக மூழ்கியிருக்கும் காரணத்தினால் மலர்ந்த முகமுடையவராக இருக்க முடியாது என்று அப்படியும் நினைக்காதீர்கள். அந்த மாதிரியான விஷயம் இல்லை. கவனமாக இருப்பதின் அடையாளம் மலர்ந்த முகமாக இருப்பது. அப்படி இந்த 3 தகுதிகளும் மற்றும் விஷயங்களும் ஒருவேளை இருக்கிறது என்றால் லக்கி மற்றும் லவ்லி அப்படி இரண்டுமாக ஆக முடியும். ஒருவர் இன்னொருவரின் சகயோகத்தினால் கூட தன்னுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்க முடியும். ஆனால் எப்பொழுது கவனம் உள்ளவராகவும் மலர்ந்த முகமுடையவராகவும் இருப்பீர்களோ அப்பொழுது தான் மற்றவர்களின் சகயோகம் கிடைக்கும். ஒருவேளை மலர்ந்த முகமுடையவராக இல்லை என்றால் வெற்றி நிறைந்தவராகவும் இருக்க மாட்டார். கவனம் உள்ளவர் மற்றும் மலர்ந்த முகம் உடையவராக இருக்கிறார் என்றால் வெற்றி நிறைந்தவர், அதாவது அதிர்ஷ்டசாலி ஆவார். அப்படி இந்த 3 விஷயங்களையும் தனக்குள்ளே பாருங்கள். ஒருவேளை 3மே சரியான சதவிகிதத்தில் இருக்கிறது என்றால் நான் லக்கி மற்றும் மிகவும் லவ்லி இரண்டுமாக இருக்கின்றேன் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை சதவிகிதத்தில் குறை இருக்கிறது என்றால் பிறகு இந்த நிலை இருக்க முடியாது. அடையாளம் என்னவென்று இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா? வாய் மூலமாக ஞானம் சொல்வதினால் இவ்வளவு பிரபாவத்தை ஏற்படுத்த முடியாது. எப்பொழுதும் மலர்ந்த முகமுடையவராக இருங்கள். துக்கத்தின் அலை எண்ணத்தில் கூட வர வேண்டாம். இதைத்தான் மலர்ந்த முகம் உடையவர் என்று கூறுவது. அப்படி தன்னுடைய மலர்ந்த முகம் மூலமாக சேவை செய்ய முடியும். படிகாந்தம் மாதிரி இரும்பு தானாகவே வரப்பட்டு அதன் பக்கம் செல்கிறது. அதேபோல் எப்பொழுதும் மலர்ந்த முகமுடையவர் தானே காந்தத்தின் சொரூபம் ஆகிவிடுகிறார். அவரை பார்த்ததுமே அனைவரும் அருகில் வருவார்கள். இன்றைய உலகத்தில் எப்பொழுது நாலாபுறமும் துக்கம் மற்றும் அமைதியின்மையின் மேகம் மூடப்பட்டிருக்கிறது, அந்த மாதிரி சுற்றுப்புற சூழ்நிலையில் இவர் எப்பொழுதும் மலர்ந்த முகமாக இருக்கின்றார் என்று புரிந்து கொள்வார்கள். இவர் ஏன் மற்றும் எப்படி இருக்கிறார் என்று பார்ப்பதற்கான உற்சாகம் இருக்கும். எப்படி எப்பொழுது மிகுந்த புயல் அடிக்கிறது மற்றும் மழை பெய்கிறது என்றால் அந்த நேரம் மக்கள் மழை புயலின் பாதுகாப்பான இடத்தை பார்க்கிறார்கள் என்றால் விரும்பாவிட்டாலும் அந்த இடத்திற்கு ஓடுவார்கள். தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த இடத்தின் ஆதாரத்தை எடுக்கின்றார்கள். இழுக்கப்பட்டு வந்து விடுகிறார்கள் இல்லையா? அப்படியே தற்சமயம் நாலாபுறங்களிலும் மாயாவின் புயல் மற்றும் துக்கத்தின் மேகம் கர்ஜித்து கொண்டு இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். அந்த மாதிரி நேரத்தில் பாதுகாப்பிற்கான சாதனத்தை பார்த்து உங்கள் பக்கம் கவரப்படுவார்கள். அந்த மாதிரி கவரக்கூடியவரின் வெளிமுகமான ரூபம் என்னவாக இருக்கும்? மலர்ந்த முகம். எனவே லவ்லி மற்றும் லக்கி இரண்டுமே தேவையாக இருக்கிறது. சிலர் ஞானம் நிறைந்தவர் மற்றும் கவனம் உள்ளவராகவும் இருக்கின்றார். ஆனால் மலர்ந்த முகமுடையவராக இருப்பது இல்லை. கவனம் வைக்கிறார்கள். கவனம் வைத்து வைத்து இருக்கையை விட்டு விடுகிறார்கள் என்றால்
மலர்ந்த முகம் உடையவராக ஆக முடிவதில்லை. எனவே முக்கியமான முயற்சி மற்றும் கவனம் எந்த விஷயத்தில் இருக்க வேண்டும்? அதன் மூலமாக இந்த 3 விஷயங்களையும் சுலபமாக தன்னுள் கொண்டு வர முடியும் என்பதை தெரிந்திருக்கிறீர்களா? கவனமுள்ளவராகவோ இருக்கத்தான் வேண்டும். ஆனால் முக்கியமாக எந்த விஷயத்தில் கவனம் வைக்க வேண்டும்? கவனம் நிறைந்தவராக எந்தெந்த விஷயங்களில் இருக்கிறார்கள்? விதவிதமான பதில் கிடைத்தது. தந்தை என்ன கவனம் வைத்தார்? அதன் மூலம் இந்த மாதிரி ஆனார். அந்த முக்கியமான விஷயம் எது? உங்களுடைய மகிமை பாடப்படுகிறது இல்லையா? அதனுடைய முழுமையான வர்ணனை செய்யுங்கள். அனைத்து குணங்கள் நிரம்பியவர், 16 கலைகள் சம்பூர்ணமானவர், சம்பூர்ண நிர்விகாரி, மரியாதா புருஷோத்தமன். எப்பொழுது மரியாதைகளில் தவறுகள் ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் கவனக்குறைவானவராக ஆகிறார்கள். உங்களுடைய சம்பூர்ண நிலைக்கான மகிமை இருக்கிறது. எப்படி சீதையை மரியாதை என்ற கோட்டின் உள்ளே இருப்பதற்கான கட்டளை இருந்தது? இது மரியாதை என்ற கோடே அன்றி வேறொன்றும் இல்லை. ஒருவேளை ஈஸ்வரிய மரியாதைகளின் கோட்டிற்கு வெளியே வந்து விடுகிறீர்கள் என்றால் ஒன்றுமில்லாதவர் ஆகி விடுகிறீர்கள். அதாவது என்னென்ன பிராப்தி இருக்கின்றனவோ அவை இல்லாதவராக ஆகி விடுகிறீர்கள். பின்பு கதறுகிறீர்கள். எப்படி பிச்சைக்காரர்கள் பணம் கொடு, துணி கொடு என்று கதறுகிறார்களோ அப்படி. அதேபோல் யார் மரியாதை என்ற கோட்டை மீறுகிறார்களோ அவர்களுடைய நிலை பிச்சைக்காரர்களுக்கு சமமானதாக ஆகிவிடுகிறது. அவர் கிருபை செய்யுங்கள், ஆசீர்வாதம் கொடுங்கள், சகயோகம் கொடுங்கள், அன்பு கொடுங்கள் என்று கூறுவார்கள். அதாவது பிச்சைக்காரர் ஆகி விட்டார்கள் இல்லையா? ஆனால் என்னுடைய அதிகாரமும் என்று கூறுபவர்களே குழந்தை மற்றும் எஜமான தன்மை உடையவர் என்று கூறப்படுகிறது. அடிமையாகி கேட்பது, பிறகு ஏதாவது ஒரு பொருளை கேட்பவரை பிச்சைக்காரன் என்றே கூறப்படுகிறது. இதுவோ மரியாதைகளின் கோடு. ஒருவேளை அதிலிருந்து வெளியே வந்து விட்டீர்கள் என்றால் பிச்சைக்காரனாகி விடுகிறீர்கள். பின்பு பிறர் உதவியை நாட வேண்டியதாக இருக்கிறது. ஒரு கையில் தந்தையின் குழந்தை ஆகின்றீர்கள். அவர் சுயம் ஈஸ்வரிய காரியத்தில் உதவி செய்பவராக இருக்கிறாரே அன்றி பிறர் உதவியை நாடுபவராக இருப்பதில்லை. உங்களுடைய உதவியாளர் ஆனதற்கான படமும் இருக்கிறது. உதவி கேட்பதற்கான படம் இல்லை. பக்தர்களின் படம் கேட்பதற்காகத்தான் இருக்கிறது. குழந்தையிலிருந்து அதிபதியாக யார் ஆகிறாரோ அவர் எப்பொழுதுமே உதவி செய்பவர்தான். யார் அவரே உதவி செய்பவராக இருக்கிறாரோ அவர் வேறு யாரிடமும் உதவியை கேட்க முடியாது. அவர் கொடுப்பவர், எடுப்பவர் இல்லை. வள்ளல் ஒருபொழுதும் யாரிடமும் எதையும் பெறுவதில்லை. வள்ளல் கொடுப்பவராக இருக்கின்றார். அப்படி தன்னை ஒரு தந்தையின், அதாவது ராமணனின் உண்மையான சீதை என்று புரிந்து அனைத்து மரியாதைகளின் கோட்டிற்கு உள்ளே இருங்கள். இந்த கவனம் வைத்தீர்கள் என்றால் கவனம் உள்ளவராக இருப்பீர்கள். கவனம் உள்ளவரில் இருந்து தானாகவே மலர்ந்த முகமுடையவராக ஆவீர்கள். அப்படி இந்த மரியாதைகள் என்னென்ன இருக்கின்றன அவை அனைத்தும் புத்தியில் இருக்க வேண்டும். காலையிலிருந்து இரவு வரை எந்தெந்த மரியாதைகளை எந்தெந்த காரியத்தில் வைக்க வேண்டும் என்ற அந்த அனைத்து ஞானம் தெளிவாக இருக்க வேண்டும். ஒருவேளை ஞானம் இல்லை என்றால் கவனமுள்ளவராகவும் இருக்க முடியாது.
அப்படி சீதை என்று புரிந்து இந்த கோட்டின் உள்ளே இருங்கள். அதாவது யார் கவனமுள்ளவராக இருப்பார், மரியாதைகளின் கோட்டிற்கு உள்ளே இருப்பார், அவர்தான் புருஷோத்தமன் ஆக முடியும். எப்பொழுது மலர்ந்த முகமுடையவராக இருக்க முடியவில்லை என்றால் அவசியம் ஏதோ மரியாதைகளை மீறியிருக்கிறீர்கள். எண்ணத்திற்கான மரியாதையும் இருக்கிறது. வீணான எண்ணத்தையும் உருவாக்கக்கூடாது. ஒருவேளை இந்த கோட்டிற்கு வெளியே வீணான எண்ணம், தீய எண்ணம் உற்பத்தி ஆகிறது என்றால் எண்ணத்தின் மரியாதைகளின் மீறல் செய்திருக்கிறீர்கள். அப்பொழுதுதான் மலர்ந்த முகமுடையவராக இருக்க முடிவது இல்லை. அதேபோல் வாய் மூலம் என்ன வார்த்தை பேச வேண்டும், மேலும் என்ன நிலையில் நிலைத்திருந்து வாய் மூலம் பேச வேண்டும், இது வார்த்தைகளுக்கான மரியாதை ஆகும். ஒருவேளை வார்த்தையிலும் ஏதாவது மரியாதை மீறல் இருக்கிறது என்றால் மலர்ந்த முகமுடையவராக இருக்க முடியாது. தன்னுடைய வீணான எண்ணம், தீய எண்ணம்தான் தன்னை மலர்ந்த முகமுடைய நிலையிலிருந்து கீழே இறங்கி விடுகிறது. ஏனென்றால் மரியாதைகளை மீறி இருக்கிறீர்கள். ஒருவேளை தன்னை மரியாதை கோட்டிற்குள் உள்ளே எப்பொழுதும் வைத்திருக்கிறீர்கள் என்றால் இந்த ராவணன், மாயா மற்றும் தடை இந்த மரியாதை கோட்டிற்கு உள்ளே வருவதற்கு தைரியம் வைக்க முடியாது. எந்த ஒரு தடை மற்றும் புயல், பிரச்சனை மற்றும் சோர்வு வருகிறது என்றால் எங்கோ மரியாதை கோட்டிற்கு வெளியே தன்னுடைய பக்தி என்ற கால் வந்துவிட்டது என்று புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி சீதை கோட்டிற்கு வெளியே கால்களை வைத்தார்? புத்தியும் கால்கள்தான். அதன் மூலம் யாத்திரை செய்கிறீர்கள். எனவே புத்தி என்ற காலை கொஞ்சமாவது மரியாதை கோட்டிற்கு வெளியே வைத்தீர்கள் என்றால் அப்பொழுதுதான் இந்த அனைத்து விஷயங்களும் வருகிறது. மேலும் என்னவாக ஆக்கிவிடுகிறது? தந்தையின் லக்கி மற்றும் லவ்லியானவரை பிச்சைக்காரன் ஆக்கி விடுகிறது. பிச்சைக்காரன் ஆவதின் அடையாளம் ஒன்றோ ஆத்மாக்களிடமிருந்தும் தந்தையிடமிருந்தும் ஆதரவை கேட்பார்கள். தன்னுடைய சக்திகளின் பொக்கிஷம் முடிவடைந்து விடும். லக்கீர் கா ஃபக்கீர், அதாவது அடிமை வாழ்க்கையில் இருப்பவர் என்ற பழமொழி இருக்கிறது. அப்படி அந்த மாதிரி யார் பிச்சைக்காரன் ஆகிறாரோ அவர் லக்கீர் கா பக்கீர் ஆகி விடுகிறார். அந்த சக்திசாலியான நிலை முடிவடைந்து விடுகிறது. ஞானத்தையோ சொல்லிக்கொண்டே இருப்பார், முயற்சி செய்து கொண்டே இருப்பார். ஆனால் லக்கீர் கா பக்கீருக்கு சமமாக ஆகிவிடுகிறார். தன்னுடைய பிராப்தியின் போதை, சக்தியின் போதையாக என்ன இருக்க வேண்டுமோ அது இருப்பதில்லை. பக்தி மார்க்கத்தில் கூட லக்கீர் கா ஃபக்கீர் இருக்கிறார்கள் இல்லையா? அப்படி இந்த மரியாதையின் கோட்டை மீறுபவர்கள் இரண்டு விதமான பிச்சைக்காரர்கள் ஆகிவிடுகிறார்கள். எனவே ஒருபொழுதும் பிச்சைக்காரன் ஆகாதீர்கள். இந்த நேரம் யார் உலக மகாராஜா ஆகிறாரோ அவருக்கும் மகாராஜாவாக ஆகுகிறீர்கள். எப்படி ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா என்று கூறப்படுகிறது, அதுவோ உலக ராஜாவாக எப்பொழுது ஆவீர்கள். அப்பொழுது அந்த நேரத்தின் நிலையை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா என்று கூறப்படுகிறது. ஆனால் இந்த நேரத்தில் பிராமணன் என்ற நிலை இருக்கிறது மற்றும் நேரடியாக தந்தை மூலமாக ஞானம் நிறைந்தவராக ஆவதின் நிலை உயர்ந்தது. அப்படி அந்த மாதிரி நிலை ஆவதை விட்டு ஒன்றுமில்லாதவராக ஆவது நன்றாக இல்லை அல்லவா? எனவே ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியத்தில் வெளியே வந்து விடவில்லை என்று சோதனை மற்றும் கவனம் வையுங்கள். அந்த மாதிரி தன்னை மரியாதா புருஷோத்தமன் ஆக்குங்கள். அந்த மாதிரி மரியாதா புருஷோத்தமன் ஆவதற்கான
தீவிர முயற்சி செய்பவர், ஞானம் நிறைந்தவர், கவனம் நிறைந்தவர் மற்றும் மலர்ந்த முகமுடைய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு நமஸ்காரம். நல்லது. வரதானம். மூழ்கி இருக்கும் நிலையின் அனுபவம் மூலமாக மாயாவை தன்னுடைய பக்தனாக்கக்கூடிய மாயாவை வென்றவர் ஆகுக. விளக்கம். மூழ்கிய நிலையின் அனுபவம் செய்வதற்காக தன்னுடைய அநேக பட்டங்கள் மற்றும் சொரூபங்கள், அநேக குணங்களின் அலங்காரம், அநேக விதமான குஷியின் ஆன்மீக போதையின் படைப்பவர் மற்றும் படைப்பின் விஸ்தாரத்தின் ஞான துளிகள், அதாவது பிராப்திகளின் ஞான துளிகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எது உங்களுடைய விருப்பமானதோ அதில் சிந்தனை செய்தீர்கள் என்றால் மூழ்கிய நிலை சுலபமாக அனுபவம் ஆகும். பின்பு ஒரு பொழுதும் நிரந்தரப்படுத்தப்பட மாட்டீர்கள். மாயா நிரந்தரமாக நமஸ்காரம் செய்யும். சங்கம யுகத்தின் முதல் பக்தனாக மாயா ஆகிவிடும். எப்பொழுது நீங்கள் மாயாவை வென்று மாஸ்டர் பகவான் ஆவீர்களோ அப்பொழுது மாயா பக்தனாகும். ஸ்லோகன். உங்களுடைய பேச்சு மற்றும் நடத்தை பிரம்மா பாபாவிற்கு சமமாக எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுதுதான் உண்மையான பிராமணன் என்று கூறப்படுவோம். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।